அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கலந்து சிறப்பிக்கின்றார் முன்னாள் கலைவல பிரதேச சபை உறுப்பினரும் அகில இலங்கை சமாதான நீதவான் மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் குழுப்பணிப்பாளர் ஜனாப் VM மௌபீத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஆய்போவான். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஆய்போவான். சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அதாவது மாத்தளை மாவட்டம் ரீதியாக பல்வேறுபட்ட சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை பற்றின ஒரு சிறு விளக்கங்களை கூறுங்களை பார்ப்போம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுதினுடைய வணக்கம். அதே போன்று என்னென்னு சொன்னால், உண்மையிலேயே நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்தவர். திருவண்ணாமலை மாவட்டத்திலே சென்ட் ஜோசப் காலேஜ் அந்த பாடசாலையிலே எனது ஆரம்ப கல்வியை நான் பயின்றிருக்கின்றேன். அத்தோடு அங்கே இருக்கின்ற காலத்தில் கூட நான் சக மாணவர்களோடு நான் சிறந்த ஒரு என்னுடைய அந்த எங்களோடு படிக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வாறு உதவி ஒத்தாசை, குறிப்பாக ஏழை மாணவர்களோடு இணைந்து அவர்களுக்கான குறைநிறைகளை அந்த வயதிலேயே நான் சிறு பிராயத்திலேயே எனக்கு அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை என்னோடு அது ஒரு இரத்தத்தில் ஓடக்கூடிய ஒரு விடயமாகவே இருந்தது. அதன் பின்னர் நான் அந்த பாடசாலை இருந்து மதரசாவில் கினியாவிலே ரஹ்மானியா மதரசாவில் குறிப்பிட்ட காலம் ஓதியிருந்தேன். அதற்கு பின்னால் நான் வியாபாரம் சம்பந்தமான கொழும்பிலே வியாபாரத்துக்குரிய அந்த வியாபாரம் ஒரு பிஸ்னஸ் வியாபாரத்தை ஆரம்பித்து அதனூடாக சில வியாபாரத்தில் இருந்த பொழுது இங்கே கலைவெளியில் திருமணம் முடித்து தற்பொழுது இங்கே ஒரு மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையினால் ஒரு சிறந்த ஒரு சமூக சேவையாளராக மக்கள் அனைவருமே ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு என்னை கொண்டு சென்ற வல்லவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சமூக செயற்பாடு என்பது எல்லோருக்கும் எளிதாக வருவதில்லை. அதுக்கு பலதரப்பட்ட உதாரணங்களை கூறலாம். இதுவரை காலமும் உங்களது சமூக பணியின் பங்களிப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? மாஷா அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் இந்த ஊருக்கு இன்னும் ஒரு 27 வருடங்களாக இருக்கின்றது. அந்த 27 வருடங்களில் இந்த குரக்காவ பிரதேசம் முதியோர்களிடத்திலே கேட்டால் தெரியும். இல்ல, எங்களுக்கும் ஞாபகம் இருக்கு. குறிப்பாக நானும் அன்னை பிரதேசத்தில் உள்ளவன். சிறு வயதில் நான் இந்த பாடசாலையில் கல்வி கட்டும்போது நாங்கள் எங்கள் விளையாட்டு தீர்வோம். அந்த அளவுக்கு காடு என்று சொல்லலாம். குறைகள் என்று சொன்னால் யானை மட்டும்தான் இல்லை, மற்ற தற்பொழுது இந்த பள்ளிவாயில் அமைந்திருக்கின்ற இடத்திலே நரிகள் ஊழையிடக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் இங்கே அவதானித்திருக்கின்றேன். அந்த குறிப்பாக குரக்காவை என்று சொன்னால் அந்த நேரம் கூடுதலாக ஒரு 5 மணி 6 மணி அளவுக்கு இங்கே மக்கள் நடமாடுவதை கூட பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் போதிய அளவு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பகுதியாக இந்த குரக்காவை பகுதி இருந்தது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா சில மனிதர்களை வைத்து வேலை வாங்குவான், அந்த மனிதர்கள் மூலமாக சில அபிவிருத்திகளை உருவாக்குவான் என்ற விடயத்தில் நான் வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு சில இடங்களில் நாங்கள் சென்று அடைந்த பொழுது அந்த இடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு வரலாறாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தை மிகவுமே இறைவனுக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த குரக்காவை பகுதியிலே நாங்கள் ஆரம்ப காலத்திலே சுமார் ஒரு பர்ச்சேஸ் 2000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு இருந்த நிலமாக இருந்தது. கூடுதலாக மக்களுடைய நடமாட்டங்கள் அல்லாத ஒரு பிரதேசமாக இருந்தது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் இதை பற்றி இந்த கிராமத்தை பற்றி மிகவும் என்னுடைய உள்ளத்திலே எடுத்தேன். இது ஒரு மலர்ச்சியான ஒரு கிராமமாக இதை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு நான் சுமார் இதிலே கரண்ட் வசதிகள் கூட இருக்கவில்லை. அதன் பின்னர் நாங்கள் உண்மையாக முதலிலே ஒரு பள்ளி வாயிலை கட்ட வேண்டும் என்ற ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தோடு நான் மாவநிலையில் இருக்கக்கூடிய ஒரு இமாமோடு தொடர்பு கொண்டேன். அவர்கள் பல நிறுவனங்களோடு தொடர்பான இருந்தவர்.
அவர் அந்த நேரத்தில் எங்களுடைய பள்ளியிலே கடமையாற்றி தம்புள்ள பள்ளியிலே கடமையாற்றி கொண்டிருந்த ஜவுஃபர் மௌலி அவர்களூடாக ஒரு இணைப்பை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இந்த பள்ளி வாயில் கட்டக்கூடிய இந்த நிறுவனத்துடைய அந்த குழாம் வந்து நாங்கள் பல இடங்களை தேடிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுடைய மனைவியுடைய மாமனார் இலியாஸ் ஹாஜியார் அவர்களுடைய மூலமாக இந்த பகுதியிலே நாங்கள் ஒரு பள்ளி வாயிலை அமைக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க தாராளமாக நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று மாஷா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் பரக்கத்தாக்க வேண்டும். எந்த விதமான முக சுளிப்பும் இல்லாமல் மலர்ச்சியாகவே அவருடைய மனமுகந்து இந்த பள்ளிவாயில் அமைய வேண்டும் என்றதுக்காக அவர் எங்களுக்கு தந்து உதவினார். அந்த வகையில் மாஷா அல்லாஹ் நாங்கள் இந்த பள்ளியுடைய சம்பூர்ண நிர்மாண பணிகள் முடிந்த பின்னர் எங்களுடைய நிர்வாகத்திலே அந்த நேரம் தலைவராக இருந்தார் அல்ஹாஜ் ரவுப் ஹாஜியார் அவர்கள் உடனடியாக அதனுடைய நிர்வாக தொடர்பு நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று எனக்கு அதை பாரம் தந்தார். அந்த நேரத்திலே மாஷா அல்லாஹ் நாங்கள் பலதரப்பட்ட உதவிகள் செய்யக்கூடிய மக்களை சந்தித்து இதை ஒரு மற்ற கிராமங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான பள்ளிவாயலாக செயல்பாடுகளாக ஒற்றுமையாக அமைய வேண்டும் என்பதற்காக சில முன்னேற்பாடுகள் செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே பல குடியாற்றங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பர்ச்சேஸ் ஒரு 5000-6000 ரூபாய் போய்கொண்டிருந்தது. நிறைய பேர் 1000 ரூபாய்க்கும் அந்த நேரத்தில் இருந்தது. ஆமா, அப்பொழுது அவர்கள் வந்து குடியேறி கொண்டு போனார்கள். குடியேறி கொண்டு இருக்கின்ற கிட்டத்தட்ட இந்த ரமலானுடைய மாதத்திலே பல நிகழ்வுகள் நாங்கள் முன்னுதாரணமாக செய்திருந்தோம். ஏனைய கிட்டத்தட்ட ஜும்மா பள்ளியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே எல்லா மக்கள் மனதிலும் கவரக்கூடிய ஒரு இடமாக இந்த கொரக்காவி பிரதேசம் அமைந்தது. மாஷா அல்லாஹ் தற்பொழுது இங்கே நிரப்பமாக குடிநீர் வசதிகள், அந்த நேரத்தில் குடிநீர் வசதிகள் கூட இல்லை. நிலங்கள் பயங்கரமாக வெடிப்பது, நீரூட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இருந்தது. அதற்கு முதல் அரசாங்கத்தினால் குளங்கள் அமைக்கப்பட்ட பொழுது பல குளங்களுடைய அந்த நீரிணைப்பு வந்தது. நாங்கள் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அல்ஹாஜ் ரவுப் ஹக்கீம் சார் அவர்கள் நீர்வளங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் தம்புள்ள பகுதியிலே ஒரு பெரிய நீர்வளங்களுக்கான ஒரு குளம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அமைச்சராக நான் நினைக்கிறேன் தினேஷ் குணவர்தன் அவர்கள் இருந்தார்கள். சுமார் 2015ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த நேரத்திலே இங்கே அதாவுள்ள அமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் அதனுடைய தொடர்பாடுகள் அவ்வாறு விடுபட்டது. அதற்கு பின்னால் 2018ஆம் ஆண்டு எங்களுடைய அமைச்சர் ரவுப் ஹக்கீம் சார் இருக்கிற பொழுது எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் பெறுமதியாக, அந்த நேரத்தில் நான் கலைவல பிரதேச உறுப்பினராக இருந்த பொழுது 35 கோடி ரூபாய் பெறுமதியான நிதி ஒதுக்கீட்டில் இந்த அபிவிருத்தி நடைபெற்றது. அது முழு கிராமங்கள் நகரங்கள் என்று பாராது பல இடங்களுக்கு இந்த தொடர்பு ஏற்பட்டது. அதனுடைய காரியாலயங்கள் கூட விமர்சனமாக கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொழிற்பொழில் 2019ஆம் ஆண்டு நாங்கள் இதை திறந்து வைத்திருந்தோம். அப்பொழுது சுமார் 150 மாணவர்கள் இன மத பேதமின்றி எல்லா நாணவர்களையும் இணைத்து ஒரு அமோகமாக மங்களகரமாக இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி இதனுடைய திறப்பு விழாவை நாங்கள் ஆமா, நீங்களும் ஒரு அறிவிப்பாளராக அந்த இடத்துல வந்திருந்தீர்கள் நிச்சயமாக. அப்பொழுது நாங்கள் இதை ஒரு விமர்சனமாக சிறப்பாக நாங்கள் இதை ஆரம்பித்திருந்தோம். மாஷா அல்லாஹ் இன்று எங்களுடைய பிரதேசம் கற்பனை பண்ண கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் இந்த குடிநீர் மாஷா அல்லாஹ் சகலருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வறட்சியான காலத்திலே நாங்கள் பவுசர் மூலமாக இங்கே நான் ஒரு பிரதேச உறுப்பினர் இல்லாத காலகட்டத்தில் கூட பவுசர் மூலமாக இந்த மக்களுக்கு நான் நீர் விநியோகம் செய்திருக்கிறேன். இந்த பகுதி மட்டுமல்ல, எல்லா பகுதிகளும் கலைவெளி உட்பட்ட சிங்கள கிராமங்களுக்கு கூட நாங்கள் அமைச்சரோடு தொடர்பு கொண்டு நாங்கள் இந்த நீர் விநியோகம் செய்திருக்கின்றோம். அந்த காலகட்டம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது. அதே போன்று அதற்கு முன்னால் அமைச்சர் பந்துலே ஆலயகம இருக்கின்ற பொழுது எங்களுடைய சுமார் அந்த நேரம் நான் நினைக்கிறேன்
ஒரு 2016ஆம் ஆண்டு அல்லது 17ஆம் ஆண்டாக இருக்கணும் கூட. அது அவ்வாறான காலத்திலே இது வந்து 3 பேஸாக மாற்றப்பட்டது. அந்த நேரம் எங்களுக்கு 2 பேஸாக சுமார் 12 லட்சம் ரூபாய் செலவிலே இது அமைக்கப்பட்டு தந்திருக்கு மின் விநியோகம். ஆமாம், அந்த நேரத்திலே எங்களுக்கு இது கிடைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த கிராமத்துடைய பல முன்னேற்றத்தை மக்கள் பார்வையிட்டு இதனுடைய ஒரு பர்ச்சேஸ் காணியுடைய பெறுமதி சுமார் 1.5 லட்சம் ரூபாய்க்கு பெறுமதி மிக்க காணியாக இங்கே மக்கள் இந்த காணிகளை பெற்றுக்கொண்டு எவ்வாறு பெறுவதற்கும் இப்போ காணி இல்லை என்று தற்பொழுது இந்த கிராமத்தில் இப்பொழுது காணி இல்லை. என்னென்னு சொன்னால் சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு கூட இங்கே காணிகளை மக்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை. என்னன்னு சொன்னா அந்த அளவுக்கு இது ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச கிராமமாக மாறிவிட்டது. அதில குறிப்பா இந்த வயல் என்று சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் வந்தது மூலமாக இந்த பிரதேசமே ஒரு கலகலப்பாக பார்வையாளர்களுக்கு அந்த சிறந்த ஒரு இடமாகும். பொழுதுபோக்கு அம்சங்கள் வரப்போலதான் மௌபிக் அவர்களே, நீங்கள் சமூக சேவை செஞ்சு கொண்டு இருக்கீங்க. சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்க வேண்டுமே. நிச்சயமாக பொழுதுபோக்கு நிச்சயமாக நான் எனது பொழுதுபோக்காக இருக்கிறேன்னு சொன்னால் நான் கூடுதலாக நான் காலையிலே இங்கே ஒரு வாக்கிங், அதாவது நடைப்பயிற்சியிலே ஈடுபடுவேன், உடற்பயிற்சியிலே ஈடுபடுவேன். என்னன்னு சொன்னால் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியம் என்பது மிகவும் மனிதனுக்கு முக்கியமான விடயம். அந்த வகையில் நான் உண்மை உடற்பயிற்சி என்பது எனக்கு ரொம்ப பிடிப்பமானது. நான் இங்க உள்ள சில இளைஞர்களோடு அவர்களையும் பேசிக்கொண்டு இந்த பயிற்சிகளை செய்து கொண்டிருப்போம். அதில் விளையாடக்கூடிய இளைஞர்களுக்கு நான் ஒரு ஊக்குவிப்பாக அவர்களுக்கான சில கிரிக்கெட் மேட்ச் நடத்துவதற்கான தூண்டுகோலாக ஏற்று அவர்களை ஒரு முயற்சிப்பது. மற்றது இனி எங்கள் சிறுவர்களுக்கான கூடுதலான விளையாட்டு நிகழ்வுகளை அவர்களை வைத்து ஊக்குவிப்பது சம்பந்தமாக. இந்த சிறுவர்களை ஊக்குவிக்கும் என்று சொல்ற போது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம். நீங்கள் தான் இந்த பிரதேசத்தில் சாதாரணமா தரம் 5 மாணவர்களை பாராட்டக்கூடிய நிகழ்வு ஒன்றை ஆரம்பித்தீர்கள் என்று சொல்லலாம். அதாவது இந்த பிரதேசம் மட்டுமல்லாம நிக்கவட்டவன, எங்களுடைய மாதிகொலை, இந்த கலைகளை அன்பித்த சகல பாடசாலைகளுக்கும் நீங்க செல்லாத பாடசாலை இல்லை என்று நினைக்கிறேன். அந்த திட்டத்தை எவ்வாறு நீங்கள் அமைத்தீர்கள்? நிச்சயமாக எனது வாழ்க்கையில் நான் எதை கொண்டு சாதிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வத்து உடையவர். குறிப்பாக இந்த கல்வியுடைய விடயத்திலே எனக்கு ஒரு மாணவனின் பல மாணவர்கள் வறுமை கோட்டில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் திறமையாளர்களாக இருக்கிறார்கள். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற என் மனதிலே ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. இவ்வாறான மாணவர்களுடைய திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற என் மனதில் ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. அதற்காக வேண்டி நான் இருக்கின்ற பிரதேசம் மட்டுமல்ல, ஏனைய பிரதேசங்கள், இன மத பேதமின்றி ஏனைய பிரதேசங்கள் கூட இந்த பொதுவாக, அதாவது பாலர் பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களுடைய கலை நிகழ்விலே கலந்து கொண்டு அவர்களுக்கான அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பது மட்டுமன்றி, இந்த மாணவர்கள், அதாவது புலமை பரீட்சையிலே சித்தி பெறக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய ஆரம்ப கல்வியுடைய ஒரு பாரிய ஒரு முயற்சியின் ஒரு முதல் கட்டமாக, அவர்களுடைய அந்த முதல் கட்டமாக இருப்பதன் காரணமாக நான் ஞாபகம் இருக்கிறது 2008ஆம் ஆண்டு தொடக்கம் மாத்தலையில் இருக்கிற என்னுடைய நண்பர் நியமத்துல்லா அவர்கள் வஹாமியிலே பயிற்சி பேப்பர் தருவார். அதை நான் எல்லா பாடசாலைகளுக்கும் பகிர்ந்தளிப்பேன். அவர்களுடைய அந்த எக்ஸாம் முடிந்த பின்னர் அவர்கள் அந்த ஆசிரியர்கள் அவர்கள் அதை அந்த உரிய இடத்துக்கு அவர்களுடைய அந்த விலாசத்துக்கு அனுப்புவார்கள். அதனுடைய பெறுவர்களும் வரும். அந்த சந்தர்ப்பத்தை தொடர்ந்து கொண்டு போகும் பொழுது நான் அகில இலங்கை சோனக சங்கம் என்கிற அந்த நிறுவனத்தோடும் தொடர்பு கொண்டு அங்கே எனக்கு அந்த டாக்டருடைய பேர் ஞாபகம் இல்லை, அவர் மரணித்து சில வருடங்கள் ஆகிவிட்டது. உண்மையிலே நல்ல மனிதர். அவர் என்னை ஒரு ஊக்குவிப்பாக நாங்கள் கொழும்பிலே அவர்களோடு இணைந்து பல ஆலோசனைகளின் ஊடாக ஆலோசனை பெற்றுக்கொள்வேன். அந்த வகையிலும் அகில இலங்கை சோனக சங்கம் மற்ற என்னுடைய நண்பர்கள் அவர்களிடத்திலும் நான் அணுகி அவர்களிடத்தில் நிதி உதவிகள் பல உதவிகளை வைத்து இந்த ஏழை மாணவர்களுடைய கல்விக்கான பாரிய முயற்சி கிட்டத்தட்ட கலைவல வலயத்துக்குள் நான் நினைக்கிறேன் சுமார் முஸ்லிம் பாடசாலைகள் 9 மட்டும் இருக்கின்றது நினைக்கின்றேன். அத்தோடு அந்நிய எங்களுடைய சகோதர மொழி பாடசாலை மாணவர்களையும் இணைத்துக் கொண்டு நான் அந்த அவர்கள் சித்தி அடைந்த மாணவர்களை அந்த நேரத்தில் 2011ஆம் ஆண்டு
எங்களுடைய அர் ரஹ்மத்துடைய பாடசாலை அதிபர் அமீன் சார் அவர்கள் இருக்கிறார். மிகவும் திறமையான ஒரு அதிபர் அவர்கள். நிச்சயமாக ஒரு கிட்டத்தட்ட அவர் உண்மையிலே ஒரு இந்த சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒரு அதிபர். மிகவும் திறமையானவர், நல்ல மனம் படைத்தவர், எல்லா மனிதர்களும் நன்றா பழகக்கூடியவர், எல்லா அந்த பாடசாலையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அதிபர் என்று கூறலாம். எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும், அவருடைய நடவடிக்கைகள் பிடிக்கும். நான் எந்த நேரம் ஏதோ ஒரு ஒரு ஆலோசனை சொன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். எனக்கும் ஒரு என்னுடைய இந்த தேவை, இந்த வேலைக்கும் சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவைக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தவர். அப்பொழுது அந்த அமித் சார் அவரிடத்தை போய் சொன்னேன், சார் இதிலே ஒரு மாணவர் தான் இருக்கின்றார், நாங்கள் எல்லா மாணவர்களுக்கும் பரிசுகளை கொடுப்போம். ஆனால் இந்த சித்தி அடைந்த ஒரு மாணவருக்கு மிகவும் அவருடைய அந்த திறமையை நாங்கள் விமர்சனமாக கொண்டாட வேண்டும். அப்பொழுது அவர் எனக்கு தாராளமான அனுமதியை தந்தார். விமர்சையாக கொண்டாட வேண்டும், விமர்சையாக. அப்பொழுது நாங்கள் அவருக்கு அந்த மாணவருக்கு பதக்கங்கள் அனுப்பி வைத்து அவர்களுக்கான எங்களுடைய இதிலே கலாப அத்தியட்சர் இருந்த பரீட்சர் இருந்தார், எங்களுடைய இன்னும் ஒரு பணிப்பாளர் இருந்தார், வலய கல்வி பணிப்பாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருமே என்னுடைய இந்த முயற்சிக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவர்கள். எங்களுக்கு சார்தீன் சார் என்று ஞாபகம் இருக்கின்றது, அக்கரைப்பட்டை சேர்ந்தவர். அவரெல்லாம் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு இந்த கல்விக்கான முயற்சிக்கு ஒரு பெரிய ஒரு உதவியை செய்தவர்கள். அதில் அவர்கள் உதவி செய்தவர் மறக்க முடியாது. அந்த வகையிலே நாங்கள் அப்ப இந்த மாணவரை மேடையில ஏற்றி அனைத்து தாய்மார்களுக்கு முன்னிலையில் அவருடைய தாயை மேடைக்கு அழைத்து நாங்கள் ஒரு உருக்கமான பேச்சுக்களை பேசி அடுத்த மாணவர்களுக்கும் இந்த நிலை ஏற்பட வேண்டும், அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கான ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி மற்ற தாய்மார்கள் எல்லோருமே கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருக்கமாக அந்த ஒரு உரையாடலை உண்டு பண்ணி அந்த சந்தர்ப்பத்தை அனுபவிக்கும் போது தெரியும், சில தாய்மார்கள் வந்து அந்த மேடையில் ஏறி தனது குழந்தையை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய மேடையில் அறிவிப்பாளராகவும் இருந்து கொண்டு நீங்கள் பல என்னுடைய நிகழ்விலே நீங்கள் அறிவிப்பாளராக இருந்தது மறக்க முடியாது. அது ஒரு வித்தியாசமான உணர்வு. உண்மையிலே அந்த உணர்வை ஏற்பட ஒரு புறம் மகிழ்ச்சியா, அது கவலையா என்று கூறிக்கொள்ள முடியாது. நிச்சயமாக நான் பார்த்த மட்டிலே அனைத்து தாய்மார்களுடைய உள்ளமும் உருகி என்னுடைய பிள்ளை இந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவர்கள் ஒரு ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். உண்மையிலே இன்று அவ்வாறு நீங்கள் பரிசுகள் கொடுத்த மாணவர் இன்று பல்கலைக்கழகம் வரை சென்று பல மாணவர்கள் சாதித்தும் இருக்கிறார்கள். முயற்சியில் அல்லாஹ் மேலும் மேலும் பரக்கத்தை தர வேண்டும், முயற்சியில் தொடர்ந்து நடக்க வேண்டும். மற்றும் அதே போல அந்த நிகழ்ச்சிகள்ல நீங்கள் சமூகத்துக்கு உங்களை போன்று பங்களிப்பு செய்கிறவர்களை பாராட்ட தவறியது இல்லை. நிச்சயமா நான் என்னுடைய உதாரணத்துக்கு இந்த சந்தர்ப்பத்தை சொல்லி இன்றைக்கு நான் எடுத்த முயற்சி இறைவன் எனக்கு தந்த அந்த பலனை நான் மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இது மட்டுமல்ல, கலைவல வலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிக்கவட்டவன கண்டலம அதிலே கூட இத்தனை பாடசாலைகளில் பல கலை விழாக்களை நடத்தியிருக்கின்றேன். மற்ற மாணவர்களை அழைத்து ஒரு பாடசாலையிலே வைத்து அந்த பாடசாலையாக பிரம்மாண்டமான நிகழ்வுகளை நடத்தியிருக்கின்றேன். வித்தியாசமாக எல்லோருமே அது ஒரு பாடசாலை அன்றல்ல. இன்றைக்கு புல்லுனாவை தேவாபுர பாடசாலை, அதே போன்று மாதிப்போல இளமல்பத்த பாடசாலை, அங்கே நான் ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதை நான் குறிப்பிட வேண்டும். என்னென்னு சொன்னால், நான் அந்த பாடசாலைக்கு சென்று அந்த மாணவர்களை ஊக்குவித்து இன்று இறைவன் தந்த அதனுடைய அந்த எங்களது ஊரிலே ஒரு மாற்றம், கல்விக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்னவென்று சொன்னால், சுமார் இந்த முயற்சியிலே இன்று சென்ற முறை நான் அதற்கு திறமையான முறையில் அந்த மாணவர்களுக்கான பரிசளிப்புகளை செய்திருந்தேன். அந்த நேரத்திலே நான் சுமார் 27 மாணவர்கள் மத்திய மாகாணத்திலே தமிழ் மொழி பாடசாலையிலே கிட்டத்தட்ட வரலாற்றை படைக்கக்கூடிய ஒரு அர் ரஹ்மத் பாடசாலையை நாங்கள் அண்மையிலே கண்டோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இறுதி நோன்புக்கு முன்பதாக இறுதி கட்ட மாதத்தில் அந்த நிகழ்வை வைத்திருந்தார்கள். சுமார் 27 மாணவர்கள். அப்படியான இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாணவ சமூகத்தில் கல்வியுடைய ஊக்கமான நிலைக்கு இந்த மாணவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலை. அதே போல நாங்கள் நிகழ்வுகள் நடத்தும் பொழுது
எல்லா மாணவர்களுடைய உள்ளங்களும் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக சமனான அவர்களுக்கான அன்பளிப்புகளை கொடுப்போம். ஆனால் சிற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் அனுபவித்து அவர்களுக்கு கேடயங்கள் வழங்கி அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கான விசேட பரிசுகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போன்று நான் சென்ற முறை ஒரு பாடசாலையில், இந்த சென்ற முறை எங்களுடைய அர்-ரஹ்மத் பாடசாலையிலே மிகவும் எனது ஒரு உள்ளத்தை உருக்கிய ஒரு நிகழ்வு. விசேட தேவையுடைய ஒரு மாணவர், சுமார் கிட்டத்தட்ட அவர் இந்த 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 புலமை பரீட்சையில சித்தி அடைந்திருந்தார். அப்பொழுது கூட அவர் கூறின வார்த்தை உள்ளத்தை இன்னும் உருக்கி கொண்டே இருக்கிறது. இந்த நேயர்களுக்கும் நான் இதை சொல்ல வேண்டும். அந்த மாணவர் சொன்னார், அடுத்த தன்னுடைய ஓலவல் அந்த சாதாரண தர பரீட்சையில் நான் 9 எடுக்க வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த மாணவருடைய பேர் கூட எனக்கு மறந்து விட்டது. அவருடைய தாய் தந்தையர்கள் கூட நாங்கள் மேடையேற்றினோம். அந்த மாணவர் அதற்கு பின்னால் சொன்னார், தான் ஒரு ஐ சர்ஜனாக மாற வேண்டும் என்ற அவருடைய மனநிலையை பார்த்து நாங்கள் உள்ள எல்லோருமே கண்ணீர் வடித்தோம், ஆனந்த கண்ணீர் வடித்தோம். அப்படியான நிகழ்வுகளை இந்த கல்வியிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இறுதி மூச்சாக அது எவ்வாறான நிலையில் இருந்தாலும் இந்த கல்விக்கு ஒரு பாரிய மாற்றத்தை நான் உருவாக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய உண்மையான ஒரு முயற்சியும் என்னுடைய ஆசையும். சமூகத்தார் ஒரு பாடசாலை விட்டு ஒதுங்கி நின்றால் சிறந்த ஒரு சமூகத்தை எதிர்காலத்தில் உருவாக்க முடியாது. எந்த ஒரு சமூகமும் பாடசாலையை பங்களிப்பு வழங்குவதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். நிச்சயமா அதன் அடிப்படையில் நீங்கள் பாடசாலை ரீதியாக பலதரப்பட்ட சேவை செய்கிறீர்கள். உதாரணமா நான் கேட்கிறேன், எல்லாராலும் இந்த சமூகத்துக்கு இவ்வளவு பெரிய தியாகம் செய்திட முடியாது. சாதாரண பணத்தால், பொருளால், நீங்க பணத்தால் மட்டுமல்லாம பொருளாலும் உடலாலும் பாரிய சேவை செய்றீங்க. இவ்வாறான ஒரு சேவை சமூகத்தில் செய்வதற்கு ஒரு தூண்டுதல் ஒன்று இருக்கு, பலமான ஒரு காரணி ஒன்று இருக்கு. உங்களை எது தூண்டிச்சு இப்படி ஒரு சேவை நாம செய்யணும் அப்படின்றது? ஆரம்பம் நான் சொன்னேனே, என்னுடைய கல்வியுடைய நான் கல்வி பயின்ற காலத்தில் கூட இறைவன் எல்லா உள்ளங்களையும் அறிந்தவர். நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கவில்லை. எனக்குள்ளே ஒரு மனதிலே ஒரு ஆதங்கம், எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள். இறைவன் நமக்கு சில பாக்கியங்களை அளிக்காமல் இருக்கலாம், நமது பிள்ளைகளுக்கு அளிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த விடயத்தில் நான் இறைவனுக்கு சுக்குர் செய்ய வேண்டும். இன்று நான் பல மாணவர்களுடைய கல்வியிலே நான் முயற்சி பண்ணி அவர்களை நல்ல சிறந்த சமூகமாக மாறுவதற்கு ஒரு முயற்சி அளித்தேன். ஆனால் அது மறைமுகமாக இறைவன் என்னுடைய பிள்ளைகளுடைய லைஃப்லையும் அது அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்வியுடைய ஒரு வெளிச்சத்தை தந்திருக்கின்றார். அதை நான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் இது மக்கள் ஏனைய மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆசை. சமூகத்தை பத்தி நிறைய பேசினோம், பலதரப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். இப்பொழுது வருவோம் அரசியல். ஆமா, நீங்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், இம்முறையும் நீங்கள் பிரதேச சபைக்காக நிற்கிறீர்கள். அரசியல் ரீதியாக உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? இந்த மக்களுக்கான சேவைகள் என்ன சொல்லுங்க. நிச்சயமாக எங்களுடைய சகோதரர் சர்ஜுன் அவர்கள் ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், சுமார் இன்று எமது இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பெருமூச்சு விட்டார்கள். எனக்கு அண்மையில் கூட நாங்கள் நெருங்கி பழகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த மாத்தளை மாவட்டத்திலே உங்களால் இதை முடிந்ததா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அவர்களால் பெருமூச்சு விட்டதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள், அடுத்தது எங்களுடைய அமைச்சர்களோடு நான் மிகவும் நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர். அந்த வகையிலே என்னுடைய மைத்துனர் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தௌபிக் எம்பி அவர்கள் கூட அவர்களுடைய நிதியில் கூட எங்களுடைய பாடசாலை சுற்றுமதில் அமைப்பதற்கு கூட நிதி ஒதுக்கீடு தந்திருக்கின்றார். அதே போல எங்களுடைய மரணித்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய பேர் ஞாபகம் இல்லை, அவர் கூட எங்களுக்கு இந்த வீதி கான்கிரீட் இடுவதற்கு ஒரு நிதி ஒதுக்கீடு தந்திருக்கின்றார். இதையெல்லாம் விட எங்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு அமைச்சர் தான் எங்களுடைய சுகாதார ராஜாங்க அமைச்சர். அவர் நிந்தவூர் பைசல் காசிம் சார் அவர்கள்.
அவர்கள் எனக்கு உடனடியாக நான் என்னுடைய இந்த திறமைகளை கண்டு சொன்னார், மௌபிக் உங்களை நான் மத்திய மாகாணத்துக்கான என்னுடைய இணைப்பாளராக நான் உங்களுக்கான நியமனத்தை தருகிறேன். நிச்சயமாக நான் சம்பளங்கள் அது இதை எதிர்பார்க்கவில்லை, ஒரு பதவியாக எனக்கு தந்தார். அவருக்கு தெரியும் நான் எந்த விடயத்திலும் ஜனாசா விடயங்கள் அது ஏனைய விடயங்களிலே நான் ஒரு முன்புறமாக செயல்படக்கூடியவன். அந்த வகையில் அவருடைய இணைப்பு செயலாளர் சகோதரர் கபீர் அவர்களை இந்த முறையிலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி தந்தவர். சென்ற தேர்தலில் கூட எனக்கு ரொம்ப உதவி செய்த ஒரு நபர் தான் எங்களுடைய சுகாதார ராஜாங்க அமைச்சருடைய முன்னாள் முதலமைச்சருடைய இணைப்பாளர் எங்களுடைய சகோதரர் கபீர் அவர்கள். உடனடியாக அமைச்சர் அவர்கள் சொன்னார், நாங்கள் சாதாரணமாக ஆம்புலன்ஸ் வண்டி, அதாவது அந்த யாப்பாளன அரசாங்கத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி அமைச்சர் ராஜித் அவர்களினால் இறக்கப்பட்டிருந்தது. சுகாதார அமைச்சராக கேபினெட் அமைச்சராக இருந்திருந்தார் எங்களுடைய அமைச்சர் ராஜித் அவர்கள். அந்த நேரம் எங்களுக்கு கலைவலை மாத்தள மாவட்டத்துக்கான ஆம்புலன்ஸ் எல்லா ஊர்களுக்கும் பங்கிடும் பொழுது அப்பொழுது கலைவல எங்களுடைய வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் பேரிடப்படவில்லை. அதே போல நான் அமைச்சரிடத்தில் கேட்டேன், சார் எங்களுக்கு ஒரு இந்த நிச்சயமாக எங்களுக்கு இதை தந்தளிக்க வேண்டும். ஏனென்றால் பல பகுதிகளுக்கு இவ்வாறான நவீன வசதிகளோடு போகக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் வண்டிகள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு நிச்சயமா தர வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வைத்தியசாலை ஒரு கிராமிய வைத்தியசாலை தான், மாவட்ட வைத்தியசாலை கூட அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் நான் அமைச்சர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒன்றை தருவேன் என்று. அப்பொழுது நான் சேரோடு மிகவும் இரக்கமாக உரையாடி, சார் எங்களுடைய பிரதேசம் ரொம்ப கஷ்டமான பிரதேசம், இன்னொரு இடத்திலே ஒரு நோயாளியை கொண்டு செல்வதாக இருந்தால் கூட பணமற்ற ஏழைகள் நிறைய இருக்கிறார்கள், வசதி படைத்தவர்கள் அல்ல, வசதி குறைந்தவர்கள். நிச்சயமாக நீங்கள் இதை எங்களுக்கு தந்து உதவுங்கள் என்று அப்பொழுது சொன்னார். 2 தருகிறேன் என்றார். 2 தருகிறேன் என்றார். அப்ப நான் சொன்னேன், சார் எங்களுடைய அதாவது யட்டவத்த வைத்தியசாலைக்கு கொடுப்போம் என்று, அதாவது மாத்தலைக்கு யட்டவத்த வைத்தியசாலை. அப்பொழுது சொன்னார், நீங்கள் உடனடியாக இந்த வைத்தியசாலையில இருக்கக்கூடிய வைத்தியசாலையில இந்த அதாவது இந்த ஆம்புலன்ஸ் வண்டி நிச்சயமா எங்களுக்கு தேவைப்படுகிற என்ற நீங்க விண்ணப்பம் அந்த கடிதத்தை கொண்டு வாருங்கள் என்று. உடனடியாக நான் வைத்தியசாலை தலைமை அதிகாரி வைத்தியர்களிடத்தில் சென்று அதற்கான கடிதங்களை பெற்று இந்த உண்மையிலே எங்களுக்கு இந்த வைத்தியசாலை அத்தோடு அவர்கள் இதை கேள்விப்பட்ட அடுத்த வைத்தியசாலை தலைமை வைத்தியர்களும் என்னை தொலைபேசியில் அழைத்தார்கள். உடனடியாக நான் அதற்கு மாதிப்புல வைத்தியசாலை, அடுத்தது மாத்தளை மாவட்டத்தில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய மிகவும் கஷ்டமான பகுதி தான் ஒயிலக்கந்தை என்று சொல்ற ஒயிலக்கந்தை. அப்பொழுது நாங்கள் 4 கடிதங்களை எடுத்து ஆர்டிஎச் மாத்தளையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய வைத்தியர், அதாவது அந்த அவரிடத்திலும் அதுக்கான அனுமதிகளை எடுத்துக்கொண்டேன். மாவட்ட தலைமை வைத்திய அதிகாரி அவர்களிடத்திலும் நான் அதுக்கான கடிதத்தை எடுத்துக்கொண்டு அமைச்சரிடத்தில் கொண்டு போய் செய்து, சார் இந்த 4 ஆம்புலன்ஸையும் நீங்கள் தர வேண்டும். மாஷா அல்லாஹ், அவரை பாராட்ட வேண்டும். அவர் உடனே எந்த விதமான வித்தியாசமாக எதையுமே கூறவில்லை. உடனே இதை செய்யுமாறு எங்களுடைய அமைச்சரின் இணைப்பு செயலாளராக இருந்த டாக்டர் எங்களுடைய நல்ல ஒரு பேர் மாவனலை தான் அவர் ஊரு, அவரிடத்திலே கொடுத்து உடனடியாக அங்கே அமைச்சினூடாக அதற்குரிய இதை பெற்று நாங்கள் இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது அமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆம்புலன்ஸ் வண்டிகளை கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த கலைவல பிரதேசத்துக்கு தந்து 1,45,00,000 ரூபாய் பெறுமதியானவை. 1 கோடி ஒரு வண்டி. அதற்கு 2 நோயாளிகளை நாங்கள் அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நவீன வசதிகள் கொண்டது. அதாவது ஊர்தி செல்லும் போதே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், நவீன வசதிகள் எல்லாமே இருக்கின்றது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றை தான் கொண்டு சென்றார். அப்பொழுது நான் இறைவனுடைய ஒரு உண்மையிலே நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அந்த அமைச்சர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். உடனடியாக 4 ஆம்புலன்ஸ் வண்டிகளையும் கொண்டது நாங்கள் எமது பள்ளி ஜும்மா பள்ளியிலே அதை நிறுத்தி அதை மக்கள் மத்தியிலே அதை மக்களுக்கு எடுத்து காட்டி அப்படியே நாங்கள் சென்றிருந்தோம். அந்த வாக்கோட்ட கிறிஸ்டியன் மக்களுடைய அந்த பள்ளியிலே
நாங்கள் இது விமர்சையாக ஓ. இந்த விழாவை நடத்தினோம். அந்த நேரம் வருகை தந்திருந்தார் கௌரவ அமைச்சர் ஜோன் அமரதுங்க அவர்கள், சுற்றுலாத்துறை, அடுத்தது கிறிஸ்டியன் அந்த மதத்துக்கான அமைச்சராகவும் பிரதி அமைச்சராக எங்களுடைய ரஞ்சித் தலைவிகார, இங்க ஐக்கிய தேசிய கட்சியுடைய அமைப்பாளர் பியான் அவர்கள், பியான் விஜயரத்ன அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த நேரம் எல்லோரையும் வைத்து சக ஏனைய அந்த வைத்திய அதிகாரிகள், அந்த அந்த எங்களுடைய எல்லா பொதுமக்கள் அவர்களையும் வைத்து நாங்கள் இதை கையளித்தோம். அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஜோன் அமர்துங்க அமைச்சர் அவர்கள் கேட்டார், இது யாரால் பெறப்பட்டது, யார் கொண்டு வந்தது என்று. அப்பொழுது எங்களுடைய அலிவிகார ரஞ்சித் அலிவிகார் அவர் சொன்னார், இவர் கலைவல பிரதேச சபையுடைய உறுப்பினர், அமைச்சருடைய ஒரு இணைப்பாளர் என்று கூறி என்னை அறிமுகப்படுத்தினார். அப்பொழுது சொன்னார், எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் வரக்கூடியவர். என்னன்னு சொன்னால், இது நீங்கள் செய்திருக்கின்ற வேலை ஒரு மிகவும் திறமையான வேலை, இந்த சமூகத்துக்கு தேவையான வேலை, இது ஒரு சிறப்பான வேலை என்று என்னை 2 முறை பாராட்டி இருந்தார் அந்த சந்தர்ப்பத்திலே. ஆமா, எம்புலன்ஸ் வசதி என்பது சாதாரண விஷயம் அல்ல. சில சந்தர்ப்பங்களில் நோயாளிகள் இங்கு வறிய குடும்பங்கள் ஏராளமாக இருக்கிறது. வறிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு அந்த சாதாரண அரச வைத்தியசாலைக்கு செல்கிறான். அதை அவனுக்கு உரிய முறையில் சிகிச்சை இங்கே பெறக்கூடிய வசதிகள் இல்லாத பட்சத்தில் அவன் நிச்சயமா ஒன்று குருநாகல் போவன் அல்லது தமிழை செல்ல வேண்டும் அல்லது மாத்தலை செல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் எம்புலன்ஸ் வண்டி கட்டாயமாக தேவைப்படுகின்றது. உண்மையிலே அது ஒரு பாரிய சேவை, உண்மையிலே நிச்சயமா பாராட்ட வேண்டும். நீங்கள் அரசியல் ரீதியாக செய்த சேவையை சொன்னீர்கள். இப்ப எதிர்காலத்தில் செய்ய போற சேவையை பற்றி கொஞ்சம் பேசுவோமே. எதிர்காலத்திலே எமது பிரதேசம் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், நிக்கவட்டவன, கண்டலம் போன்ற பிரதேசங்களில் கிட்டத்தட்ட தற்பொழுது நாங்கள் என்னுடைய இதை ஞாபகப்படுத்த வேண்டும். மாத்தளை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் கட்சியுடைய ஒரு முக்கிய நபராக இருக்கின்றார். சகோதரர் எங்களுடைய மனித உரிமை மற்றும் உலகளாவிய பணியுடைய மாத்தளை மாவட்டத்துக்கான எங்களுடைய ஒரு பணிப்பாளர் அவர். அதே போன்று அவருடைய பெரிய தந்தை சஹாப்தீன் ஹாஜியார் அவர்கள். அவருடைய பேர் மாத்தளை மாவட்டத்தில் பணிப்பாளர் நலீம் ஹாஜியார், நலீம் ஹாஜியார் அவருடைய பெரிய தந்தை சஹாப்தீன் ஹாஜியார் அவர்களை நான் இந்த ஒரு கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற அந்த நிகழ்வுக்கு நான் அழைத்து வந்திருந்தேன். அந்த நேரத்தில் உண்மையிலேயே எங்களுடைய எல்பி குரூப் அஸ்கர் அவர்களையும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகின்றேன். அவரும் கல்விக்கான ஒரு சேவைகள் செய்யக்கூடியவர். எங்களுடைய வேண்டுகோளுக்கு நிறைய சேவைகள் செய்திருக்கின்றார். நாங்கள் நிச்சயமாக முஸ்லிம்கள் நன்றி மறக்க கூடாது. அது யார் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஏன்னா மக்களுக்கு அவர்களை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். அதே போன்று நான் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்வுக்கு அவர்களுக்கு நான் விருதுகள் வழங்கி அவர்களை பொன்னாடை போத்தி கௌரவித்திருந்தேன். உடனடியாக அந்த நேரத்திலே சவுண்ட் சிஸ்டம் தேவைப்பட்டிருந்தது. அந்த கண்டல ஒளிவாங்கி சுமார் நான் நினைக்கிறேன் 2.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் சஹாப்தீன் ஹாஜியாரும் நலீம் ஹாஜியாரும் அவர்கள் ஆரம்ப கட்டமாகவே அந்த பணத்தை உடனடியாக அந்த பாடசாலைக்கு வைத்து எங்களுடைய சர்ஜுன் அவர்களுக்கு தான் அதை பாரம் கொடுத்திருந்தார். நீங்கள் தான் அதை திறமையாக செய்து முடித்தீர்கள். அதற்கு பின்னால் நாங்கள் அதை திறந்து வைப்பதற்காக வந்த பொழுது கண்டலத்தின் அதிபர் அவர்கள் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். இங்கே சுமார் கண்டல பாடசாலையில் 50 மாணவர்கள் கிட்டத்தட்ட வெளியில் சென்று கல்வி கற்பதாக கூறியிருந்தார். நாங்கள் ஏன் என்று கேட்டிருந்தோம். அப்பொழுது இங்கே கட்டிட வசதிகள் போதாது என்று சொல்லியிருந்தார். உடனடியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அவர் சொன்னார், 2 கட்டிடங்களுக்குரிய வசதிகளை தாங்கள் செய்து தருமாறு. உடனடியாக மாஷா அல்லாஹ் அந்த வகையிலே நலிமாஜியார் அவர்களுடைய மரணித்த தாயுடைய அவருடைய தாயாருடைய ஞாபகத்திற்காக எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க உடனே அவர் சுமார் 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான செலவில் அந்த கட்டிட வேலை கிட்டத்தட்ட முடிகிறது. எங்களுடைய தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் அதை திறந்து வைக்க இருக்கின்றோம். அதே போன்று சஹாப்தீன் ஹாஜியார் அவர்களும் கண்டலம் நிக்கவட்டவன பாடசாலைக்கு அங்கே நாங்கள் சென்றிருந்தோம். அங்கேயும் எங்களுக்கு அங்கே சவுண்ட் சிஸ்டம் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியானது, போட்டோகாபி மெஷின் ஒன்று கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட நிக்கவட்டவன கண்டலம் போன்ற இடங்களில் ஒரு 400 மாணவர்களுக்கான பாடசாலைக்கான கற்றல் உபகரணங்கள், புத்தக பை என்றெல்லாம் நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் எல்லோரும் இணைத்தவர்கள். அதே போன்று
இதை கண்ட எங்களுடைய சிங்கள சகோதரர்கள் ஆரம்ப பாடசாலையுடைய ஆசிரியர்கள் எங்களை வந்து அணுகி சகோதர மொழி அவர்களும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறியிருந்தார். உடனடியாக எங்களால் நாங்கள் இன மத பேதமின்றி எல்லா சமூகத்துக்கும் கல்விக்கு கரம் கொடுக்க வேண்டும். இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு இன மத பேதம் இல்லாம அது ஒவ்வொருவருக்கும் ஒரு இஸ்லாமியரா இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், தமிழரா இருக்கட்டும், சிங்களவரா இருக்கட்டும், இன மத பேதம் இருக்கவே கூடாது. அது நிச்சயம் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்ன, ஒரு ஏழை மாணவர்களுடைய திறமையை முன்னுக்கு கொண்டு வரும், அதற்கான அடிப்படை வசதிகளை நாங்கள் வழங்க வேண்டும். அதுதான் என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை. அதை நோக்கமும் அதுதான், வேற எந்த விதமான நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் இல்லை. அப்பொழுது நாங்கள் உடனடியாக அந்த சகோதர எங்களுடைய சகோதர மொழி சகோதரர்களுக்கு நாங்கள் 2 மலசர கூடங்களை அமைப்பதற்காக வேண்டுகோள் விடுத்திருந்தால் உடனடியாக அதற்குரிய பணங்களை கொடுத்து அதை நாங்கள் உடனடியாக அதற்குரிய ஏற்பாடு முடிகின்றது, அதனுடைய வேலை திட்டங்கள் முடிகின்றது. அதே போல இன்னும் ஏனைய பாடசாலை ஆரம்ப பாடசாலைக்கு சென்றிருந்தோம். வேவல் என்று சொல்லக்கூடிய இடம், வேவல் என்று சொல்லி அங்கேயும் கண்டல் அண்மித்த பகுதி விவசாயம் மிகவும் கூலி தொழில் செய்யக்கூடிய அன்று வறுமையான ஒரு அதை சிங்களத்தில் சொல்வதுன்னு சொன்னால் துஷ்கர பலாத்தை சொல்லுவார்கள். வறுமை கோட்டில் வாழக்கூடிய மக்கள் நிச்சயமாக அதிகமாக அவர்களும் அந்நியவர்களாக என்று சொல்லி கூற முடியாது. எங்களுடைய சகோதரர்கள். நாங்கள் தமிழ் மக்களாக இருக்கட்டும், சிங்கள மக்களாக இருக்கட்டும், எல்லோரும் மனிதர்கள். இன்று எமது நாட்டிலே இப்படியான எல்லோரும் நினைத்தால் இந்த நாட்டிலே எந்த விதமான பிரச்சனையில இருக்க முடியாது. நாங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். எமது நாடு இலங்கை நாடு என்ற வகையில் தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்கள் அடுத்த பாடசாலையில் அந்த சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு தலங்கள் அந்த உபகரணங்கள் உடைந்திருக்கு கூறினார். சுமார் நாங்கள் கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் அந்த அங்கேயும் நாங்கள் நிதியுதவி வழங்கி அந்த நாங்கள் ஒரு சில நேரம் அந்த மக்களோடு உரையாடினோம். அதனுடைய அந்த தாய் தந்தையர்கள் அவர்களுடைய அந்த ஆரம்ப பாடத்த குழுக்கள் வந்திருந்தார்கள். எங்களால் கூட இருக்க முடியாது, அவ்வளவு சூடாக இருந்தது. உடனடியாக 2 பேன்கள் வாங்கி மின் விசிறிகளை பூட்டுமாறு உடனடியாக எங்களுடைய நலிமாஜியார் அவர்கள் பணத்தை வழங்கி இருந்தார். அந்த மக்கள் எங்களை ஒரு இரக்கம் உள்ள அவர்களுடைய ஒரு உடன்பிறப்புகளாகத்தான் எங்களை பார்த்தார்கள். நிச்சயமாக ஏனென்று சொன்னால் அது ஒரு மனிதாபிமானத்தை நாங்கள் காட்டியிருந்தோம் அந்த இடத்திலே. அதுபோல் நீங்கள் கூறியிருந்தீர்கள் என்னுடைய அரசியலிலே எதிர்காலம் என்னவென்று சொல்லி, அதை நிச்சயமாக நான் குறிப்பிட வேண்டும். நான் உங்களுக்கு தெரியும், சுமார் 2017ஆம் ஆண்டு எங்களுடைய கலைவல பிரதேச காரியாலயத்தில் சுமார் ஒரு காமிலா குளம் என்கிற ஒரு பிரதேசம், அதாவது மக்கள் பாவனைக்கு அற்ற ஒரு இடமாக இருக்கின்றது. அந்த பிரதேசத்திலே நாங்கள் அதாவது விவசாய அதிகாரிகள் ஏனைய எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த குளத்தை பற்றி இதை எங்களுக்கு விளையாட்டு தலமாக ஒரு மைதானமாக ஆக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியிருந்து, நிச்சயமாக எங்களுடைய ஏஜிஎஃப்சியில் இருக்கக்கூடிய அதனுடைய செயலாளர் அவர்கள் அது எல்லோருடைய அனுமதி எடுத்து அனுமதி கடிதத்தை தந்திருந்தார், வழங்கியிருந்தார். அந்த நேரத்தில் எங்களுடைய கல்முனை ஹரிஸ் அமைச்சர் அவர்கள் விளையாட்டு பிரதி அமைச்சராக இருந்தார். நான் அன்று கடிதத்தை கொண்டு கொடுத்திருந்தேன். அந்த சில அந்த அரசியல் மாற்றங்களினால் சில அந்த மாற்றங்கள் ஏற்பட்டினால் அதனுடைய நடைமுறை எங்களுக்கு கிடைக்கவில்லை. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே நவீன வசதிகளோடு எங்களுடைய இந்த சிறுவர்களுக்கான ஒரு சிறுவர் பூங்காவும் அமைத்து அந்த மிகுதி பாதியை எங்களுடைய மாணவர்களுக்கான எங்களுடைய இளைஞர்களுக்கான குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு விளையாட்டு தலமாக அமைப்போம். அது நிச்சயமா எந்த மாற்றமும் இல்லை. அதற்கான இதை பல நிறுவனங்கள் பலதரப்பட்டவர்கள் வந்து இதை முயற்சி பண்ணினார்கள். அதற்குரிய ஆதாரங்கள் கடிதங்கள் என்னிடத்தில் இருக்கு. நான் காட்டி அவர்களுடைய அனைத்து முயற்சியிலும் நான் அவர்கள் நியாயத்தை கூறினேன். எமது இளைஞர்களுக்கான ஒரு பொழுதுபோக்குக்கும் அவர்களுடைய உடல் பயிற்சிக்குமான ஒரு தளமாக இதை மாற்ற வேண்டும் என்று இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதே போன்று எங்களுடைய கலைவல டவுன் பள்ளி அல்நூர் பாடசாலைக்கு நான் அதற்கும் உதவி செய்வதற்கு சென்றிருந்தேன். அந்த பாடசாலையிலே எங்களுடைய பள்ளி தலைவர் பௌமி அவர்கள் தங்களுக்கும் ஒரு சிறுவர் பூங்கா ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். உடனடியாக நான் ஒரு ஊஞ்சல் ஒன்றை அமைத்து கொடுத்து அதற்கு பின்னால் அங்கே கிரவல் போட்டு அந்த அதை ஒரு அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்றோம்.
நிச்சயமாக என்னுடைய நண்பர் அவர்கள் சைனாவில் இருக்கின்றார். அவரோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர் அங்க அதிநவீன வசதிகளோடான ஒரு சிறுவர் பூங்காக்கான சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த அனைத்து விடயங்களையும் செய்து தருவதாக வாக்களித்திருக்கின்றார். அதையும் எதிர்காலத்தில் நாங்கள் செய்து முடிப்போம். அதே போல எமது ஊரிலே நிறைய படித்து முடித்த மாணவர்கள் பெருவர்கள் போடாத காரணத்தினால் பல்கலைக்கழகம் செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான தொழில் முயற்சிகள், அவர்களுக்கான பாடத்திட்டம், ஏனைய தையல் நிகழ்வு, தையல் பயிற்சிகள், அதே போன்று அவர்களுக்கு சுயதொழில் சம்பந்தமான விடயங்கள், அதற்கான முயற்சிகளை நாங்கள் நிச்சயமாக பல தூதரகங்களோடு தொடர்பு கொண்டு நலன் விரும்பிகளோடு தொடர்பு கொண்டு, அதே போன்று எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், நிறைய தொழிலதிபருமாறு இருக்கிறார்கள், நிறைய தொழிலதிபர். நிச்சயமாக நான் எல்லோரோடும் பழகக்கூடியவன். அவர்களுடைய உதவியை கொண்டு இந்த சமூகத்துக்கு ஒரு நிச்சயமா இந்த சமூகம் அவர்கள் ஒவ்வொருவரும் சொந்த காலிலே நிற்க வேண்டும், சொந்த தொழில் முயற்சியில் ஈடுபட வேண்டும், அதை மாற்ற வேண்டிய கூடிய ஒரு நிலப்பாடு. அண்மையிலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதத்துக்கு முன்பாக நாங்கள் ஹமிதியா மதர்சாக்கு ஒரு சுமார் 3,65,000 ரூபாய் பெறுமதியான எங்களுடைய ஹசரத் அவர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அந்த சவுண்ட் சிஸ்டத்தை நாங்கள் செய்து மக்களுக்கு, மாணவர்கள் கையளித்திருந்தோம். சுமார் நான் நினைக்கிறேன் 3 நாட்களுக்குள் நீங்கள் தான் அதை செய்திருந்தீர்கள். 3 நாட்களுக்குள் செய்திருந்தேன். ஹமிதியா அரபிக் கல்லூரிக்கு அங்க சவுண்ட் சிஸ்டம் வழங்கிய பொழுது அதை திறப்பு விழா நிகழ்வுக்காக எங்களுடைய நலீம் ஹாஜியார் அவர்களும் சஹாப்தீன் ஹாஜியார் அவர்களும் வந்திருந்தார்கள். அந்த வேளையில் இதையெல்லாம் கேள்விப்பட்டு எங்களுடைய அர்ரஹமத் பாடசாலையுடைய பழைய மாணவர்கள் அவர்களும் இது வந்திருந்த சந்தர்ப்பம். அவர்கள் இப்ப ஆசிரியர்களாகவும் பல தொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு வினயமாக கேட்டார்கள், நிச்சயமாக நீங்கள் இவ்வாறான பல பகுதிகளிலே ஒரு சிறந்த சமூகத்துக்கான ஒரு சமூக சேவை செய்து வருகிறீர்களே, எங்களுடைய இந்த பாடசாலை ஒரு ஹோம் சயின்ஸ் ஒரு கட்டிடத்தை நீங்கள் கட்டித்தர வேண்டும் என்று ஒரு அன்பான கட்டளையிட்டார்கள். நாங்கள் இல்ல அல் ஃபுர்கான் பாடசாலைக்கு அப்பொழுது நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் முதல் மாதிரி கட்டிடங்கள் கட்ட முடியாது, அவர்கள் காட்டிய இடம் வேறு. நாங்கள் ஒரு இடத்தை காட்டி இதை நீங்கள் அதிபர் இடத்தில் கூறி நீங்கள் அதற்கான மாகாண கல்வி பணிப்பாளரிடத்தில் நீங்கள் இதற்கான அனுமதியை பெற வேண்டும். அதற்கு பின்னால் அவர்களுடைய அந்த எஸ்டிமேட்களை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அவர்கள் என்ன அமைப்பிலே சொல்கிறார்களோ அந்த முறையிலே செய்து தர முடியும் என்பதற்கு நாங்கள் வாக்களித்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தேர்தலுக்கு பின்னால் அந்த மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மெயினாக எங்களுடைய ரிசானா டீச்சர் அவர்கள் உண்மையிலேயே ஒரு திறமையானவர்கள். ஷிஃபா என்று சொல்லக்கூடிய எங்களுடைய சகோதரி ஒன்றும் வந்திருந்தார்கள். அதே போன்று நிச்சயமாக அதை இன்ஷா அல்லாஹ் எமது அந்த பாடசாலைக்கு அந்த கட்டிடம் வர இருக்கும். நிச்சயமாக அதை நாங்கள் செய்து கொடுப்போம். அதில் என்ன மாற்றம்? நிச்சயமாக. ஏனென்றால் நாங்கள் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் குறிப்பாக ஒரு சந்தோஷமான விடயம் ஒன்றும் இருக்கிறது, அது மக்கள் நேயர்களுக்கு சொல்ல வேண்டும். இதையெல்லாம் இந்த வகையான உதவிகளை பெறுவதற்கு நான் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் குழு பணிப்பாளராக இருக்கின்ற பொழுது என்னுடைய சேவைகளை எங்களுடைய தலைவர் அமீர்கான் அவர்கள் அவதானித்துக் கொண்டிருப்பார். எந்த வேலைகளில் உடனடியாக அவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஐக்கிய நாடு சபையுடைய ஒரு அதாவது சீஃப் எம்பசிடர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய டாக்டர் மதுகிஷான் அவர்கள் வந்திருந்தார். என்னை அறிமுகப்படுத்தி இவர் ஒரு சிறந்த சமூக சேவையாளர் என்றெல்லாம் கூறி எங்களுக்குள்ளே ஒரு உறவை ஏற்படுத்தினார். அந்த நேரத்தில் அவரும் என்னுடைய காலையில் எனக்கு தொலைபேசி அழைப்புகளை தருவார். அவர் தற்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்றார். எதிர்வரக்கூடிய 22ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்கிறார். அந்த நேரம் எங்களுடைய பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கின்றது. அதிலே எங்களுடைய நண்பர்களோடு நாங்கள் ஒரு 5 பேர், அதாவது கிட்டத்தட்ட டாக்டர் ஹியூமன் என்று சொல்லக்கூடியதும் அது ஹொனரைட் என்று கூட சொல்லக்கூடிய அமெரிக்காவால் வழங்கப்படக்கூடிய அந்த சான்றிதழ் எங்களுக்கு கிடைக்கப்பெற இருக்கின்றது. அதே போன்று எதிர்காலத்திலே பீஸ் ஆஃப் எம்பசிடர், உலக சமாதான தூதுவார் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டமும் அதற்குரிய ஆவணங்களும் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது.
இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதை வைத்து ஒரு சமூகத்துக்கு, இது தற்பெருமை அடிப்பதற்காக அல்ல, இதை வைத்து ஒரு சமூகத்துக்கு, எவ்வளவு சமுதாயத்துக்கு குறிப்பாக ஒரு பிரகாசமான ஒரு நிறைவான ஒரு ஊராக உங்கள் ஊரை மாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. பலதரப்பட்ட தேவைப்பாடு எமது ஊரிலே இருக்கிறது. அடிப்படை வசதிகள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே இருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனால் எத்தனை வீடுகள், எத்தனை வீடுகளில் அவர்கள் குறைபாடோடு மக்கள் வாழ்கிறார்கள். யுவதிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லது குறைந்தபட்சம் அவர்களுக்கான சமூக சேவை, அவர்களுக்கான ஒரு சமூகத்தில் வாழ்வக்கூடிய ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஒரு பாரிய ஒரு குழந்தையும் பணம் பொருளாதாரம் இல்லாமல் படிக்காமல் இருக்க விடக்கூடாது என்று நிச்சயமா எல்லோரும் கல்வி கற்க. அந்த வகையில் நீங்கள் பாடசாலை ரீதியாகவும் பாடசாலை ரீதியாகவும் பாரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். கல்விக்கு உதவி செய்வது என்பது உண்மையிலே ஒரு எதிர்கால சிறந்த சந்ததியை உருவாக்குவதன் முயற்சி தான். இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட வேண்டும் என்னவென்று சொன்னால், எமது ஊரை சொல்லும் பொழுது மாஷா அல்லாஹ் வெளி இடங்களிலே சென்றால் ஒரு பெருமையாக இருக்கின்றது. ஏனென்றால் 2 பிரம்மாண்டமான மதரசாக்கள் இருக்கின்றது. அதாவது குர்ஆன் மதரசாக்கள், கிதாப் மதரசாக்கள் சம்பந்தப்பட்ட ஒன்று மகளிருக்கான ஒரு மதரசா இருக்கின்றது. அடுத்தது ஆண்களுக்கான ஒரு ஹமீதியா மதரசா இருக்கின்றது. உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய மாணவிகளுக்கான பெண்களுக்கான ஒரு மதரசா இருக்கின்றது. இந்த மதரசா அதே போன்று நிறைய திறமையான கல்வியிலே ஊக்கமுள்ளவர்கள். எதிர்காலத்திலே ஒரு சயின்ஸ் பாடத்திட்டமும் இங்கே அமைய இருக்கின்றது. ஆமாம், இந்த தேர்தலுக்கு பின்னால் நாங்கள் அதை அன்று ஒரு நோன்பு திறக்கும் நிகழ்வு பொழுது அதிபர் அவர்கள் இதை எங்கள் மத்தியிலே கூறியிருந்தார். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக பாரிய எல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முயற்சியை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதற்கான அடிப்படை வசதிகளை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் எத்தனை தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் திசை திருப்பி இந்த இப்படியான ஏழை மக்களுக்கான கல்விகளை ஊக்குவீங்கள். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அந்த மக்கள் ஒரு வைத்தியர்களாக, சட்டத்தரணிகளாக, ஏனைய கல்விமான்களாக வருகின்ற பொழுது எமது ஊரில் ஒரு அதை சொல்லி முடிக்க இயலாத அளவுக்கு ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஊராக இந்த நமடகாவத்தை, இந்த கலேவல பிரதேசமே மாற இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு முழு முயற்சியாக நாங்கள் பாடுபட வேண்டும் என்ற ஒரு என் மனதிலே உறுதியான, இறுதி வரைக்கும் இந்த மக்களோடு ஒரு சேவகனாகவே நான் சேவை செய்து மரணிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு நியத்து தான் என் உள்ளத்தில் இருக்கின்றது. அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் அல்லாஹ் உதவி புரிவான். நிச்சயமாக பாரிய சேவைகள் இருக்கின்றன, அடுக்கிக் கொண்டே போகலாம். கால நேரம் இடம் கொடுக்காது. நிச்சயமாக. இறுதியாக மோபிக் அவர்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் கேட்பது இந்த தேர்தல் சம்பந்தமாகவா? அது நீங்கள் ஒரு அரசியலில் இருந்தால்தான் சில விஷயங்களை சாதிக்க முடியும். நிச்சயமாக அரசியல்வாதியாக தான் சில விடயங்களை பணம் மூலமாக சாதிக்கலாம். ஆனா பாரிய ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தின் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா நாங்கள் அரசியலில் இருக்கத்தான். நிச்சயமாக மக்கள் அறிந்த உண்மை சிலருக்கு தெரியும். நாங்கள் ஏனென்றால் சில எத்தனையோ ஏழை மக்களுக்கு உதவி செய்துவிட்டு அதை நாங்கள் வெளிச்சத்தில் சொல்ல முடியாது, சதகுத்துல் ஜாரியாக மாறாது. அரசியல் ரீதியாக செய்யக்கூடிய வேலைகளை நாங்கள் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லா வாதிகளை போன்று எங்களை நினைக்க கூடாது. நிச்சயமாக நான் இந்த பிரதேசத்திலே சுமார் அதிகாரமற்ற நிலையில் கூட சுமார் இருந்த பொழுது, பிரதேச சபையில் ஒரு அதிகாரம் இல்லாத நிலையில் கூட சமூகத்துக்கு சேவை செய்து காட்டியிருக்கின்றேன். சுமார் 5 வருடம் எங்களுடைய இந்த பிரதேச உறுப்பினர்களாக மக்கள் பிரதிநிதியாக இருந்த பொழுதும் நாங்கள் 2.5 வருடம் கொரோனாவுடைய பாதிக்கப்பட்டிருந்தோம். அந்த வகையில் கூட நான் எங்களுடைய வைத்தியசாலைக்கு என்னுடைய சொந்த நிதியிலிருந்து கூட கொரோனா அந்த ஆடைகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். கலைவல வைத்தியசாலை, கலைவல போலீஸ் நிலையம், மாதிப்புற வைத்தியசாலைக்கெல்லாம் நாங்கள் கொடுத்திருந்தோம். இதே போன்று ஏனைய எமது மக்களுக்கு உதவி செய்திருந்தோம். அதே போல நிறைய உதவிகள் எங்களால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகளை நாங்கள் செய்திருந்தோம். ஆனால் என்னுடைய ஒரு நிச்சயமா எனக்கு ஒரு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மக்கள் வழங்குமையானால் இன்னும் எமது ஊரிலே பாரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அது கல்வி நிலை மட்டுமல்ல, எமதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள்
அவர்களுக்கான தொழில் முயற்சிகள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தினால் இன்னும் படித்துவிட்டு எத்தனை மாணவர்கள் தொழில் ரீதியாக ஆசிரியர்களுக்கான அந்த அந்த அப்பாயின்மெண்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நியமனத்தை வழங்குவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எமது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட நான் நினைக்கிறேன் உயர்தர பயிற்சி கூட சித்தி அடையாத மாணவர்கள் இன்னும் அவர்களுடைய சில விடயங்கள் எமது ஊரிலே மாறிக்கொண்டு போகின்றது. ஒரு பயங்கரமான காலகட்டம். அவர்களை ஒன்று நாங்கள் விளையாட்டுத் துறையிலே அவர்களை திசை திருப்ப வேண்டும். என்றால் இன்று உங்களுக்கு தெரியும், எல்லாருடைய கையிலும் போன் இருக்கின்றது. அந்த போன் மூலமாக எத்தனை மாணவர்கள் மாணவிகள் கலாச்சாரம் அந்த அனாச்சாரமான விடயங்களிலே திசை திருப்பி போய் கொண்டிருக்கிற நிலைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பு தொழிலை நாங்கள் அமைத்துக் கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் வீடுகளுக்கு கோழி வளர்ப்பது, ஆடு வளர்ப்பது, அதே போன்று நிச்சயமாக விவசாயம், மற்றது அவர்களுக்கான தையல் பயிற்சிகளை கொடுத்து அவர்களுக்கான அந்த அந்த ஆடை தைப்பதற்கான பயிற்சிகள், அதே மாதிரி ஆண்களுக்கான எத்தனை விடயங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கான சில முயற்சிகளில் நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே நிச்சயமாக நான் மீண்டும் இந்த முறையிலே சுவாதீனமாக, அதாவது நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சமூகம் என்ற அடிப்படையில் சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் நிச்சயமாக இருந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சுவாதீன கட்சியாக அது அப்பல் சின்னத்திலே இந்த முறை போட்டியிடுகின்றோம். குறிப்பாக எங்களுடைய இந்த வாக்குகள் சிதறக்கூடாது என்ற நோக்கத்தோடு பிரதேசத்திலே ஒரு எமது பிரதேசத்தில் இந்த சுயேட்சை குழு ஒரு பாரிய பிரதேச சபையிலே பாரிய ஒரு நிலைப்பாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு பங்காளிகளாக நாங்கள் இந்த பிரதேச சபையை கைப்பற்ற வேண்டும் என்ற உறுதியோடு இன மத பேதமின்றி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த கலைவலையிலே ஒரு புதியதொரு ஒரு மாற்றத்தை, அதாவது இலக்கை நோக்கி ஒரு இலக்கிய பயணத்தை நாங்கள் தொடர வேண்டும் என்ற அந்த மன ஆதங்கத்தோடு நாங்கள் எல்லோரும் இறங்கி இருக்கின்றோம். எங்களுடைய மக்கள் தான் இதற்கான தீர்ப்பாளர்கள். இந்த சமூகத்துடைய சேவை தொடர வேண்டுமா என்பது மக்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். அதுடைய மக்களுடைய அந்த வாக்குகள் மூலமாக தான் எங்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவத்தை அடைய முடியும். நிச்சயமாக எங்களுடைய படித்த மக்கள் இருக்கிறார்கள். எத்தனை இந்த ஜெனரேஷன் ஒரு படித்த ஜெனரேஷன், சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு தெரியும் நான் ஒரு இன்னொரு இடத்திலிருந்து இங்கே திருமணமாகி கூட இந்த மக்களோட எந்த அளவு நான் என்னுடைய உறவுகளை பேணி நடக்கின்றேன் என்று. பிறந்த ஊரை விட்டு நாங்கள் இங்க இந்த ஊரிலே இதே பிறந்த ஊர் நிச்சயமாக எமது மக்கள் நல்ல மக்கள், என்னோட பயங்கரமான நிச்சயமாக ஒரு நல்ல அன்பானவர்கள். எந்த விடயத்துக்கு கூப்பிட்டாலும் மக்கள் முன்னுக்கு நிற்கக்கூடியவர்கள். அதே போன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏனைய பகுதிகள் இன்னும் அபிவிருத்தி திட்டங்கள் நிறைய இருக்கின்றது. எதிர்வரக்கூடிய இந்த 22ஆம் தேதி மாஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் எம்பசிடர் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் கிடைக்குமே. ஆனால் ஒவ்வொரு எம்பசியிலும் எங்களுக்கு இந்த மக்களுக்கான உதவிகளை பெற முடியும் இன்ஷா அல்லாஹ். அது கிட்டத்தட்ட இந்த மக்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் இந்த மக்கள் வழங்குமே. ஆனால் அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய எமது நாட்டுடைய மக்கள் பிரதிநிதியாக, அது மாகாண சபையா இருந்தாலும் பாராளுமன்றமா இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அது ஒன்றுதான். மக்கள் பிரதிநிதி என்றது ஒரு மொழிதான். அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் தான் கூடையாக இருந்தாலும் நாங்கள் மக்கள் பிரதிநிதி என்ற அந்த கேடயங்களுக்கு போதும் இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு. அது எவ்வாறான இதாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்பொழுது நவீன காலத்தில் முன்னைய காலத்தில் மாதிரி ஒரே கட்சியை கட்டி பிடித்து கொண்டு வர இது இல்லாம போயிடுச்சு. இப்பொழுது யார் மக்களுக்கு சேவை செய்யறாங்களோ, யாரு இவர் சேவை செய்யறாரோ அவரின் பின்னால் நிச்சயமா இருக்கலாம். நிச்சயமா. குறிப்பாக சப்ஜின் அவர்களே நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்தினீர்கள். இந்த தேர்தல் கட்சியை பார்த்து மக்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அல்ல. சமூக சேவையாளர்களை இனம் கண்டு உங்களுக்கு தெரியும், நான் எந்த வகையிலே யாரையோ எந்த விதமான சந்தர்ப்பத்திலும் நான் ஏனைய வேட்பாளர்களையோ அல்லது ஏனையோ மக்கள் பிரதிநிதியா இருந்தவர்களை நான் தாழ்த்தி கதைப்பவன் அல்ல. என்னை பொறுத்தவரை எல்லோரும் என்னுடைய உடன்பிறப்புகள், சகோதரர்கள். நான் எல்லோரும் எமது ஊரை சேர்ந்தவர்கள். ஆனால் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஊசி தங்கம் என்பதற்காக கண்ணிலே குத்திக் கொள்ள முடியாது. ஆகவே மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இவருடைய சமூக சேவை தொடர வேண்டுமா, எங்களுக்கு இவருடைய சேவை நலவாக இந்த நாட்டுக்கு எமது ஊருக்கு தேவைப்படுவதா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும்.
அதுதான் என்னுடைய ஒரு மக்களுடைய முடிவுதான். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நிச்சயமா நீங்கள் தொடர்ந்தும் பிரதேச சபையில் இருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அரசியல் இப்பொழுது சூடு பிடிக்கிற காலம் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம், கடுமையான பிஸி நேரத்திலும் கூட நான் சொன்ன ஒரு இந்த இதுக்காக அந்த கால நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரமா பலதரப்பட்ட விடைகளை மனதளவுல நீங்க வெளிப்படுத்துறீங்க. நான் இவ்வளவு காலமும் நீங்கள் இவ்வளவு வெளிப்படையா பேசி நான் பார்த்ததில்லை. அரசியல் களத்தில் பேசுவீர்கள். உண்மையிலே பல விஷயங்களை கூறுவீர்கள். இன்னும் இருக்கின்றது உங்களிடத்திலிருந்து எடுக்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இவ்வாறான பல விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். நீங்கள் பெற்று பெறுவீர்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அவருடைய ஏற்பாடு. அதன் பின்னர் நாங்கள் வெற்றியில் ஒரு இதே போன்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இந்த தேர்தலின் பின்னால் ஒரு இறைவன் நாடிய வெற்றி, அதாவது மக்களுடைய தீர்ப்பு எங்களுக்கு எவ்வாறு கிடைக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருக்கின்றதோ ஒரு சேவையாக கொண்டு தொடர்ந்தும் உங்களுடைய சேவைகள் இந்த ஊருக்கு மட்டுமல்லாது எல்லாம் பிரதேசத்திலும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, நேர்களை இவ்வளவு நேரமா எங்களுடன் சிறந்த முறையில் உரையாற்றி கொண்ட இந்த நேரடி விசேட சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எங்களுடைய அகில இலங்கை சமாதான நீதவரும் தலைவர முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணிகளின் குழுப்பணிப்பாளர் ஜனாப் BM மௌபித் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.